கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன் ஆமீன். தெய்வமே ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடும் இயேசு தேவா. இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடும் இயேசு தேவா. அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, வாழ வழிகாட்டும் இயேசு தேவா. வாழ வழிகாட்டும் இயேசு தேவா. தூய பவுலுடைய துன்பங்கள், கொரிந்தி திருச்சபையின் மீது அவருக்கு எவ்வளவு அக்கறை இருந்தது, எப்படிப்பட்ட அக்கறை இருந்தது. மிக அழகாக சொல்லுகிறார். 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. மனித இயல்பை கூடாரம் என்கிறார் பவுல். பவுல் இதிலே கிறிஸ்துவின் வல்லமை தாங்கி எல்லா மனித இன்னல்களையும் வலுவின்மையும் முறியடித்து உள்ளின்று ஊக்கமூட்டுவதால் கிறிஸ்தவர்கள் எந்த துன்பத்திலும் பதறாமல் வாழ முடியும். அல்லேலூயா. அதனாலதான் நான் ஒரு அறிவிலி போல் பேசிவிட்டேன். என்னை பாராட்டி இருக்க வேண்டிய நீங்களே என்னை அப்படி பேச வைத்து விட்டீர்கள். நான் ஒன்றுமில்லை. பவுல் சொல்றாரு, எந்த ஒரு மாபெரும் திருத்தூதரோட எதிலும் நான் குறைந்தவன் அல்ல. உங்களிடையே நான் கொண்டிருந்த மன உறுதி, நான் செய்த அருமடையாளங்கள், அரும் செயல்கள், வல்ல செயல்கள் ஆகவே ஒரு திருத்தூதருக்குரிய அறிகுறிகள். அல்லேலூயா. இன்னைக்கு பவுல் சொல்ற மாதிரி தான் இந்த குழுவில் நீங்க பார்க்கிறீங்க. அநேக அருமடையாளங்கள், அரும் செயல்கள், வல்ல செயல்கள் நம்முடைய குழுவிலும் நடந்தது. அல்லேலூயா. அதற்கு நீங்களே சாட்சிகள். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எந்த முறையில் மற்ற திருச்சபைகளை விட உங்களை தாழ்வாக நடத்தினேன்? உங்களுக்கு சுமையாய் இராதது ஒரு குற்றமா? அவருடைய கேள்வி. அப்படியானால் அக்குற்றத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள், அக்குற்றத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன். உங்களுடைய உடைமைகளை அல்ல, உங்களையே நாடி வருகிறேன். உங்களுடைய உடைமைகள் அல்ல என்று சொன்னால் உங்களிடத்திலே பணம், பொருள் உதவி, காசு, அது இதுன்னு சொல்லி தேடி வரல. மாறாக உங்களையே நாடி வருகிறேன். அது உதாரணமாக சொல்றாரு. பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் சேமித்து வைக்க வேண்டியதில்லை, மாறாக பெற்றோர் பிள்ளைகளுக்காக சேமிக்க வைக்க வேண்டும். அது மாதிரி நான் எனக்கு உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமுவந்து உங்களுக்கு அளித்திடுவேன். அல்லேலூயா. நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமுவந்து அளித்திடுவேன். பவுல் சொல்றார் பாருங்க,
கொருந்து திருச்சபையை பார்த்து, இன்று நம்மை பார்த்து ஆவியானவர் இந்த குழுவில் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மீது நான் எத்துணை அன்பு கொண்டிருக்கிறேன், நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? கேள்வி. எப்படி குறையும்? அதனால தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சுமையா இல்லாதது குற்றமாகவே இருக்கட்டும். நான் உங்கள்கிட்ட எந்த ஆதாயமும் தேடலை, இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று மத்தேயு நற்செய்தி 10:8 வாசிப்பதைப் போல கொடையாக பெற்றீர்கள், கொடையாக பெற்றுக்கொள்ளுங்கள், கொடையாக கொடுங்கள். உங்களுக்கு இலவசமாக ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிறார். அதை உணர்ந்து, அதனால தான் இந்த 2 கொரிந்தியரில் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, நாங்கள் குற்றமற்றவர்கள் என உங்கள் முன் காட்டுவதாக இதுவரை எண்ணியிருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே. கடவுளின் திருமுன் கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே. அல்லேலூயா. நான் செய்வதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காகவே. கடவுள் திருமுன் கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கி இந்த கூகுள் மீட் வழியாக நான் உங்களிடம் கெஞ்சி கேட்பது அதுதான். ஏன் இந்த ஊழியம் 5 ஆண்டுகளாக கொரோனா காலத்திலிருந்து இன்று வரை அநேகர் வரார்கள் போகிறார்கள், வருகிறார்கள் போகிறார்கள், ஆனால் இறுதி வரை நிலைத்திருப்பவர்களே, இறுதி வரை நிலைத்திருப்பவர்களே, கடவுளின் திருமுன் கிறிஸ்துவனை உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே, மறந்து விடாதீர்கள். அதனால தான் சொல்கிறாரு, ஒரு பயம் வருது, நான் அங்கே உங்களெல்லாம் பார்க்க வரும்போது காண வரும் நிலையில் நீங்கள் இருப்பீர்களா? நான் உங்களை காண வரும் பொழுது காண வரும் நிலையில் நீங்கள் இருப்பீர்களா? என்னவோ, ஒருவேளை நீங்கள் காண விரும்பாத நிலையில் நானும் இருக்கலாம். இன்னைக்கு அப்படித்தானே அநேகர் காண விரும்பாத நிலை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, அவதூறு பேசல், புறம் கூறல், இருமாப்பு, குழப்பம் ஆகியவை உங்களிடம் இருக்க காண்பேனோ என்னவோ? பயமா இருக்கு. பசாசி எந்த நேரத்தில் எங்கே அமுத்துவான்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், எனக்கு அருளப்பட்ட ஒப்புரவற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்படையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. பயம். நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே. அதனால தான் 21ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் மீண்டும் உங்களிடம் வரும்போது என் கடவுள் உங்கள் முன் என்னை தலைகுனிய செய்வாரோ என்னவோ? உங்களை சந்திக்க வரும்பொழுது, உங்களை பார்க்க வரும் பவுல் சொல்றார் கொரிந்தியர் திருச்சபையை பார்த்து, நான் உங்களை பார்க்க வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்குது. ஒருவேளை அங்கே வந்து என்ன நீங்க கேவலப்படுத்திடுவீங்களா? நீங்கள் காணாத விரும்பாத நிலையில் இருக்கலாம். சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, அவதூறு பேசல், புறங்கூறல், இருமாப்பு, குழப்பம் ஆகியவை உங்களிடம் இருக்க காண்பேனோ என்னவோ? நான் மீண்டும் உங்களிடம் வரும்பொழுது என் கடவுள் உங்கள் முன் என்னை தலைகுனிய செய்வாரோ என்னவோ? பயமாக மிக அழகாக சொல்லுகிறார். மிக அழகாக சொல்லுகிறார். என்னவோ, முன் பாவம் செய்தவர்கள் பலர் தங்களுடைய ஒழுக்கக்கேடு, பரத்தமை, காமவெறி ஆகியவற்றை விட்டு மனம் மாறாமல் இருப்பதைக் கண்டு துயருற்று அழ வேண்டியிருக்குமோ என்னவோ? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற தேவ பிள்ளைகளே. அதனால தான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்றாரு, இவை தவிர
எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாக இருக்கிறது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விட நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? இது எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றி தான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். நான் சொல்வது பொய்யல்ல. இது ஆண்டவர் இயேசுவின் தந்தையாம் கடவுளே அறிவார். அவர் என்றென்றும் போற்ற பெறுவாராக. நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையே ஏன் என்னையுமே மனமுவந்து அளித்திடுவேன். உங்கள் மீது நான் இத்தனை அன்பு கொண்டிருக்கிறேன். நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா? சங்கடம், சலிப்பு, ஒரு நாள் தேவ சமூகத்தில் வர்றதுக்கு சங்கடம். நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே, இங்கு நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். எவ்வளவு அவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார் பாருங்க. ஆமன் வாழ்ந்தவர்களே, இயேசு செய்த அற்புதங்களிலே பெரிய அற்புதம் யாராவது சொல்ல முடியுமா? இயேசு செய்த அற்புதத்திலேயே பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? 12 சீடர்களை வைத்து உலகமெத்தி சிலையிலும் நற்செய்தியை பரப்பும்படி செய்தார். அல்லேலூயா. அந்த 12 சீடர்களிலே படிப்பறிவு பெற்றவர்கள் யாருமே கிடையாது, ஒருத்தரை தவிர. அந்த யார் அந்த ஒருவன் தெரியுமா? யூதாஸ். அவன் தான் படித்தவன். அந்த காலகட்டத்திலே ஒரு கிராஜுவேஷன் லெவலில் படிக்கணும்னு சொன்னால் அந்த படிப்பு அறிவை பெற்றவன் யூதாஸ் மாத்திரமே. அதுதான் அவனுக்கு புத்தி ஜாஸ்தி. அதனால தான் அவனுடைய கேஷியர் எல்லாமே அவன்கிட்ட கொடுத்தார் கடவுள். நீ ரொம்ப படிச்சிருக்கிற. ஆனால் அவனுடைய நிலைமை அப்போ அந்த 12 பேரை வச்சு உலகமெத்தி சில நற்செய்தியை பரப்பும்படி அந்த பணியை செய்தார் என்றால் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்திலே மிக பெரிய அற்புதம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை வச்சு இந்த 12 பேர் எப்பொழுதும் 12 பேர் தான். ஒரு சகோதரர் கேட்டார், இவ்வளோ பேரை கூப்பிடுறீங்க, இவ்வளோ பேரை வர வைக்கிறீங்க, ஏன் பிரதர் எல்லாரும் போயிடுறாங்க, ஏப்பா எல்லாரும் போயிடுறாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இயேசுவுக்கே மொத்தம் 12 சீடர்கள் தான் இருந்தார்கள். அல்லேலூயா. அதனால் எனக்கும் 12 சீடர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ எண்ணி பாருங்க, கூட்டி கழிச்சு பாருங்க, 12 சரியா இருக்கும். ஆமென். 12 ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் எப்படி அவருடைய ஊழியத்தை செய்வது? பெருமை பாராட்டுதல் பயனற்றது. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவருடைய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து தான் பேச வேண்டும். அதுதான் நமக்கு பெருமை. தூய ஆவியானவரை கஷ்டப்படுத்திட்டு, தூய ஆவியானவருக்கு வேதனை உண்டாக்கிட்டு, தூய ஆவியானவரை மனசை சங்கடப்படுத்திட்டு பேச முடியாது. பல நேரங்களிலே நான் செய்தி கொடுக்க வரும் பொழுது அப்படியே என்னால் ஸ்டக் ஆயிரும், வராது, பாட்டு வராது, அப்படியே ஒரு மாதிரி நடுக்க நிலை வந்துடும். ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா என்னை பிடிச்சிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்பேன், ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு உகந்தவனாக இருக்கட்டும். ஆண்டவரே என் வாயில் இருக்கிற சொற்கள் நீர் பேசும்படியாக இருக்கட்டும், உம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் ஒரு பெரிய பொருட்டல்ல. தமக்கு தாமே நற்சான்று கொடுப்பவர் அல்ல, மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே ஏற்புடையவர் ஆவர். நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை வளர வளர உங்களிடையே நாங்கள் ஆற்றும் பணி விரிவடையும். நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை வளர வளர உங்களிடையே நாங்கள் ஆற்றும் பணி விரிவடையும். ஒவ்வொரு நாளும்
பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்ட அதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையும் தூய்மையும் இழந்து விடுகிறோ என்று பயப்படுகிறேன் ஆவியானவர் சொல்றார். ஏனென்று சொன்னால் தம்முடைய பணியில் பெருமை அடைய சிலர் வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பவுலுடைய வேதனை நிறைந்த, ஏனெனில் போலி திருத்தூதர்களால் வஞ்சிக்கப்படாதீர்கள். வஞ்சக வேலையாட்களால் கிறிஸ்துவின் தூதர்களைப் போல நடிப்பவர்களிடம் ஏமாந்து போகாதீர்கள். 14 வசனம் சொல்றார் பாருங்க, சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே, ஆகவே அவருடைய தொண்டர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பதில் வியப்பு என்ன? அவர்களது முடிவு அவருடைய செயலுக்கு ஏற்பவே அமையும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்றேன். தேவச்சனமே, நம்மை தாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நீர் எங்களோடு பேசினீரப்பா. எங்களோடு பேசி காட்சிகளும் வெளிப்பாடுகளும், கொரிந்து திருச்சபையின் மீது பவுலுக்கு இருந்த அக்கறை, ஒரு ஊழியக்காரன், ஒரு சபையை நடத்துகிறவருக்கு இருக்க வேண்டிய அந்த பொறுப்பு, அக்கறை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம் ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும், எல்லையில்லா ஆனந்தமே. இயேசுவின் பெயரை சொன்னால் போதும், தொல்லைகள் எல்லாம் ஓடிடுமே. இயேசுவின் ரத்தம் பட்டால் போதும், எல்லா நோய்களும் ஓடிவிடும். இயேசுவின் கரம் தொட்டால் போதும், உள்மன காயங்கள் குணமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என் ராஜா முன்னே செல்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. உடைக்கப்பட்ட நேரத்தில்
என்னை உருவாக்கிய கிருபை அது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, ஒன்றுமில்லாத நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை, ஊழியத்தின் பாதையில் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உம்மை அதிசயத்தை காண செய்வேன், நீ அற்புதத்தை கண்டிடுவாய் என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற இதோ வந்துவிட்டார். ஒவ்வொரு நாளும் உங்கள் சீரகுகளில் நிழலில் மகிழ செய்தி, உங்கள் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா, என் பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா. இயேசு ராஜா என் பலனானே, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு மாத்திரம் நீர் ஒருவரே. விடிவெள்ளியே என் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. யாக்கோபை போல் நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். அன்னாளை போல ஆலயத்திலே அழுது ஜெபித்தவள் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்துக் கொண்டிருப்பேன், சுதித்துக் கொண்டிருப்பேன். தாவீதை போல அனுதினமும் சுதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். கோலியாத் வந்தாலும் இயேசுவின் நாமத்திலே முறியடிப்பேன். தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், ஆதியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். கடவுள் கிறிஸ்து திருமுன் வழியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதோ இந்த யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற
கேட்க இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் தேவன் தாமே வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. God bless you.